இன்னைக்கு சென்டென்ஸ் என்னன்னு பார்ப்போம். ஒரு சென்டென்ஸ்னா அதில் என்னென்ன இருக்கணும், இது ஒரு சென்டென்ஸ்னு சொல்லி நம்ம அதை எப்போ சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சென்டென்ஸ்னா சப்ஜெக்ட் இருக்கணும், ப்ரெடிகேட் இருக்கணும், அண்ட் கேபிட்டல் லெட்டர் யூசேஜ். கேபிட்டல் லெட்டர் எங்கெங்க நம்ம யூஸ் பண்ணுவோம், மெயினாக ஸ்டார்டிங் ஆஃப் லெட்டர்ஸ்லையும் ப்ராப்பர் நவுன்ஸ்க்கும் தான் நம்ம கேபிட்டல் லெட்டர் யூஸ் பண்ணுவோம். அதெல்லாம் கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்கீங்களா? கேபிட்டல் லெட்டர் யூசேஜ் கரெக்டாக இருக்கா? அண்ட் பங்க்சுவேஷன் மார்க்ஸ், அதாவது ஒரு கொஷின் கேட்டிங்கன்னா கொஷின் மார்க் வரணும், எக்ஸ்க்ளமேஷன் சென்டென்ஸ்னால் எக்ஸ்க்ளமேட்டரி ஒரு எக்ஸ்க்ளமேஷன் மார்க் வரணும், அண்ட் நார்மல் சென்டென்ஸ்னால் ஒரு ஃபுல் ஸ்டாப் வரணும். அதெல்லாம் பங்க்சுவேஷன் கரெக்டாக இருக்கா? அண்ட் நீங்கள் சொல்கிற சென்டென்ஸில் மீனிங் இருக்கா? இதுதான் மெயின். ஸோ இந்த 5 இது ரொம்ப மெயின்ங்க. சரி, ஒரு இந்த சென்டென்ஸ் வச்சு பார்க்கலாமா? ஸோ சப்ஜெக்ட் வந்து ஐ தான் சப்ஜெக்ட்டு, ஆம் ரீத்துங்கிறது ப்ரெடிகேட்டு, கேபிட்டல் லெட்டர் எங்கெங்கே யூஸ் பண்ணுங்க, ஸ்டார்டிங் ஆஃப் லெட்டர் கேப்ஸில் தான் இருக்கணும், அண்ட் நேம் ஏதாச்சும்னா இது ரீத்துங்கிறது கேப்ஸில் தாங்க இருக்கணும், ஸ்மாலில் போடக்கூடாது. கேபிட்டல் லெட்டர் யூசேஜ் கரெக்டாக இருக்கா? அண்ட் பங்க்சுவேஷன் சென்டென்ஸ்க்கு அப்புறம் ஒரு ஃபுல் ஸ்டாப் போட்டிருக்கீங்க, ஸோ அது கரெக்டாக இருக்கா? அண்ட் மீனிங் கொடுக்குதா? ஆமாம், ஐ ஆம் ரீத்து, நான் ரீத்து அப்படின்னு மீனிங் கொடுக்குது. ஸோ ஒரு சென்டென்ஸ்னால் மெயினாக இது 5 தாங்க செக் பண்ணணும். நீங்கள் ஒரு பர்ஃபெக்ட் சென்டென்ஸ் கமெண்ட்டில் போடுங்க. இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தெரிஞ்சுக்க இங்கிலீஷ் வித் ரீத்து சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.